இதுல மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது 2019 தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசி உடைய ரிசல்ட் வெளிவந்திருக்கிறது. அதுல மிக முக்கியமாக குரூப் 4 கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் இது போன்ற பணிகளுக்கான தேர்வில் குரூப் 4ல 4951 பெண்கள், 4359 ஆண்கள். அதாவது பெண்கள் 53 விழுக்காடு, ஆண்கள் 47 விழுக்காடு. அதே போல 2019 குரூப் 2 சார் பதிவாளர், வட்டார வளர்ச்சி அலுவலர் இது போன்ற பணிகளுக்கான தேர்வில் 774 பெண்கள் இருக்காங்க, 556 ஆண்கள். அதாவது பெண்கள் பார்த்தீங்கன்னா 58.19 விழுக்காடு, ஆண்கள் 41.8 விழுக்காடு. அதே போல 2019 குரூப் 1 மாவட்ட வருவாய் அலுவலர், துணை ஆட்சியர் அவங்கெல்லாம் இந்த தேர்வில் தான் இந்த பணிகளுக்கான தேர்வில் பெண்கள் பார்த்தீங்கன்னா 114, ஆண்கள் 36. மொத்தம் 180 இடங்கள்ல பெண்கள் 114, ஆண்கள் 66. அதாவது பெண்கள் வந்து 63 விழுக்காடு, 63.3 விழுக்காடு, ஆண்கள் வந்து 36.6 விழுக்காடு. இதுல குரூப் 1ல 180 இடங்கள்ல 114 பெண்கள், 66 ஆண்கள் இருக்காங்க. இதுல விளாவரியா பார்த்தா துணை ஆட்சியருக்கு 27 இடங்கள் இருக்கு. அதுல 21 பெண்கள் இருக்காங்க, 6 மட்டும்தான் ஆண்கள் இருக்காங்க. அதே போல டிஎஸ்பியில் வந்து 90 இடங்கள் இருக்கு, அதுல 43 பெண்கள், 47 ஆண்கள் இருக்காங்க. அதே போல மாவட்ட வருவாய் அலுவலர் அதுல 7 போஸ்டிங், அதுல 6 பெண்கள் பிடிச்சிட்டாங்க, 1 மட்டும்தான் ஆணுக்கு. அதே போல வந்து டிஓ அதுல வந்து 8 காலியிடங்கள், 8ல வந்து 6 பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, 2 மட்டும்தான் ஆண்கள் தேர்வாயிருக்காங்க. அப்புறம் டிஓன்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர், மாவட்ட வருவாய் அலுவலர் இது போன்ற பணியிடங்களுக்கான காலியிடங்கள்ல 2 போஸ்டிங் இருக்கு, 1 ஆணு 1 பெண். இதுல 50 விழுக்காடு இருக்கு. டோட்டலா பார்த்தா 180ல 114 அவங்க கொண்டு போயிட்டாங்க, 66.3 விழுக்காடு, இவங்க 33.6 விழுக்காடு. இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா இது சமூக அநீதி அப்படின்னு சொல்றாங்க. இது குரூப் 1ல மட்டும் இல்ல, இது 2019 மட்டுமல்ல, தொடர்ச்சியாக எல்லா ஒட்டுமொத்த டேட்டாவும் கடந்த 5 ஆண்டு காலமாக எடுத்து பார்த்தா 60 விழுக்காட்டுக்கு மேல ஏற்கனவே பெண்கள் தமிழ்நாடு அரசு பணிகள்ல பணியமர்த்தம் செய்யப்படுறாங்க. உண்மையிலே நம்ம பார்க்கும்போது உண்மையான சமூக பாலின சமத்துவம் என்பது, உண்மையான சமூக நீதி என்பது எப்படி இருந்திருக்கணும்? 50 விழுக்காடு பெண்கள், 50 விழுக்காடு ஆண்கள் என்று இருந்தா அது உண்மையான பாலின சமத்துவம். நீ எங்க சுத்து ராஜா, அதிமுக போடு, திமுக போடு, பிஜேபிக்கு போடு, காங்கிரஸ் போடு, எங்க சுத்திட்டு ராஜா உன் முளக்கச்சி இங்கதான் ராஜா அடிக்கப்பட்டிருக்கு, இங்கதான் நீ வந்தாகணும். நீ ஒன்னும் செய்ய முடியாது. எங்களை விட்டால் உனக்கு நாதி கிடையாது, நாதி கிடையாது, நாதி கிடையாது. தவிக்கும் என் மூஞ்சி தான் வரும், மயங்கி கிடக்கும் போது என் மூஞ்சி தான் வரும், நான் கத்துனதான் வரும், பசிச்சு சாவே பாரு அப்ப இந்த மூஞ்சி தான் வரும், மங்களா வரும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கணும்.